கட்சியின் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் அவர்கள். தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்று லக்னோ இந்திய மேலாண்மை கழகத்தில் முதுநிலை வணிக நிர்வாக படிப்பையும் முடித்தார். 2009 ஆண்டு இந்திய போலீஸ் சேவையில் சேர்ந்தார். 2011 ஆண்டு கர்நாடக மாநில காவல்துறை அதிகாரியாக பணியில் சேர்ந்தவர். 2013 ஆண்டு உடுப்பி மாவட்டம் கர்கலாவில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி அக்டோபர் 2018 பெங்களூர் நகர தெற்கு காவல்துறை ஆணையராக பதவி உயர்வு பெற்றார். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்ய 2019 தனது பதவியை ராஜினாமா செய்து 2020 பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவி வகித்தார். இளைஞர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு தலைவர் எவ்வாறு திகழ வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இன்றும் நேர்மையின் பிறப்பிடமாகவும் மக்கள் மனதில் சிங்கமாக சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கும் திரு கே. அண்ணாமலை ex-IPS பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் அவர்களை வைகுண்டபுரம் ஸ்ரீராமர் திருக்கோவிலில் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். பார்த்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 200 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீராமருக்கு, சீதா மாதா அம்மா அவர்களுக்கு கம்பீரமாக ஒரு கற்கோவிலை எழுப்பி வைகுண்டபுரத்தில் இருக்கக்கூடிய ஊர் பெருமக்கள் எல்லோரும் கூட ஸ்ரீராமருக்கும் சிறப்பு செய்து, உங்களுக்கும் சிறப்பு செய்து, இந்த ஊருக்கும் சிறப்பு செய்து ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவை இன்று நடத்தி முடித்திருக்கின்றீர்கள். தினமும் கூட கடந்த ஒரு வார காலமாக தினமும் சமய போதனை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று சிறப்பு போதனையாக கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த நாளில் இங்கு எல்லோரையும் கூட நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். முக்கியமாக என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, வாழுகின்ற காந்தியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா MR காந்தி எம்எல்ஏ அவர்களே, பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் RT சுரேஷ் அவர்கள், அண்ணன் K கோபகுமார் அவர்களே, ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் தர்மராஜ் அவர்களே, இந்த ஊரினுடைய எல்லா பொதுமக்கள் அவர்கள் சார்பாக வைகுண்டபுரம் ஊர் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெகன்ராஜ் அவர்களே, கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிதம்பர வடிவு அவர்களே, அண்ணன் நிசா சோமன்ஜி அவர்களே, எங்களுடைய மகளிரணி சார்பாக இங்கே வந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா உமாரதி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக திருவிளக்கை ஏற்றி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அக்கா மீனாட்சி நித்யா சுந்தர் அவர்களே, இந்த பகுதியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர், எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கேசவ விநாயகன்ஜி அவர்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களே, பொதுமக்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு தமிழகத்துல மிகச் சிறப்பாக ஆன்மீக சொற்பொழிவாளர் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருந்தாலும் கடந்த ஒரு மாத காலமாக எல்லோரையும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி நயினார் நாகேந்திரன் வந்துட்டு இருக்கிறாங்க. அது எந்த மேடையாக இருந்தாலும் சரி, மதுரை முருகர் மாநாட்டில் பார்த்தோம், தொடர்ச்சியாக நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலமாக அவருக்குள்ள அடங்கி இருந்த அந்த ஆன்மீக எழுச்சி, ஆன்மீக உணர்வு என்று பல மேடைகள்ல நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நான் கேட்டேன்னா, என்ன இப்படி பேசிட்டு எதுவுமே பேசுறதுக்கு தயார்படுத்தலைன்னு சொல்றீங்க? நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சேன், பேசுவதற்கு இன்னைக்கு கன்னியாகுமரியில வாய்ப்பு கிடைக்கிறது, அதனால நான் பேசுகிறேன். அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக ஸ்ரீராமனுக்கு எதற்காக ஒரு ஆலயம் வேண்டும் என்பதை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் எப்பொழுதும் நம்முடைய மாற்று சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி,
தமிழகத்திற்கும் ஸ்ரீராமனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம மாற்று சித்தாந்தத்தை தொடர்ந்து கேட்பாங்க. தமிழகத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ராமர் கோவில் நம்முடைய ஊர்ல இருக்குதுங்க. கந்தர்வ கோட்டையில ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. 1000 ஆண்டுகள் வரை பழமை. கண்டராதித்த சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. அதே போல ஏரி காத்த ராமர் கோவில் மதுராந்தகம், அதுவும் கூட 1000 ஆண்டுகளை விட பழமையான ஒரு கோயில். ராமானுஜர் இந்த கோவில்ல தான் தன்னை வைணவத்திற்கு அர்ப்பணித்தார். 500 ஆண்டுகளுக்கு பழமையான ராமர் கோவில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரியில கல்யாண ராமர் கோவிலும் 500 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில். இதெல்லாம் ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர். அதையெல்லாம் தாண்டி இங்கிருந்து தான் இலங்கைக்கு போனாங்க. அவரே சிவபெருமானை வழிபட்டாங்க. இந்த மாதிரி பல சரித்திரத்தை சொன்னாலும் கூட நம்முடைய நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக ஸ்ரீராமருக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்து அவர் வாழ்ந்து காட்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் ஒரு கணவன் மனைவியாக நம்முடைய இல்லற வாழ்க்கையிலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு வைகுண்டபுரத்துல 200 ஆண்டுகளுக்கு பழமை இருக்கக்கூடிய அந்த கோவில் மண் கோவிலாக இருந்த ஒரு கோவில இதனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா திருவிதங்காரனுடைய சித்திரை திருநாள் மகாராஜா இந்த கோவில பல ஆண்டு காலம் போற்றி வழிபட்டு இந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கூட செஞ்சாங்க. வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தினுடைய சுவாமிஜி சாரதா தேவி அம்மையாருடைய சீடா சுவாமிஜி அம்பானந்தா அவங்க நிறைய அந்த கோவிலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சுவாமி சைத்தன்யானந்தி மகாராஜ் அவர்கள் இந்த கோவிலுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு என்றே ஒரு சரித்திரம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு அற்புதமான கற்கோவில்ல கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறீர்கள். முதல் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். காரணம், ஊர் மக்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊர் கோவிலுக்கு நம்ம மரியாதை பண்ணணும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீராமருக்கு கற்கோவில் கட்டி நாம் வழிபாடு செய்ய வேண்டும், அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். கடந்த 4 ஆண்டு காலமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பொருளை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அதை செய்து காட்டியிருக்கிறது. ஒரு அரசோ வேறு தனியார் நிறுவனங்களோ யாரும் கூட பங்கேற்காம ஊர் மக்களே உங்களுக்காக ஒரு கோவிலை எழுப்பியிருக்கின்றீர்கள். அதனாலதான் இந்த பாராட்டு மிகப்பெரிய பாராட்டாக நான் கருதுகின்றேன் என்று சொன்னேன். ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்த ஆலய வழிபாடு மூலமாக இன்னும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய எழுச்சிய அடுத்து வரக்கூடிய எல்லா தலைவருக்கும் கூட நம்முடைய இந்து தர்மத்தினுடைய கோட்பாடுகளை குறிப்பாக இளைஞர்களுக்கு வயது குறைந்தவர்களுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டு முறை கோவில்ல நம்ம எப்படி ஆண்டவனை வழிபடுகின்றோம், சனாதன தர்மத்தினுடைய தத்துவங்களை எப்படி வாழ்க்கையோடு இணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதையெல்லாம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நீங்க எடுத்து காட்டணும். மதுரையில முருகர் மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை பேசினேங்க ஐயா. அது சில பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தும் இந்த மேடையில மறுபடியும் நான் அதை பேசுறேங்க. ஏன்னா குறிப்பா நம்முடைய இளைய சமுதாயம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவன் நான். இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் யாருக்கு தெரியுமோ இல்லையோ கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கன்னியாகுமரியில் இருந்தாங்க, இன்னைக்கு 2025 எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள்? கிறிஸ்தவ மதம். 230 கோடி பேர். 230 கோடி பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். 200 கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார். 30 கோடி கம்மி, 200 கோடி பேர். மூன்றாவதாக எந்த மதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவது இருக்கிறார். அன்அஃபிலியேட்டட் 190 கோடி பேர். இன்னைக்கு நீங்க இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா 53% மக்கள் அங்க கடவுள் இல்லை, நான் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று 53% மக்கள் யூகே இருக்கிறார். சைனால 140 கோடி பேர் இருக்கக்கூடிய சைனா போனீங்கன்னா 120 கோடி பேர் கடவுளை வழிபடாமல் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். 190 கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய 3வது மதத்தில் இருக்கிறாங்க. அந்த மதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற மதம். 230 கோடி பேர் கிறிஸ்தவர்கள், 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள், 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் அன்னப்புலி, 120 கோடி பேர் இந்துக்கள். 120 கோடி பேர் இந்துக்கள். இந்துக்கள் பாத்தீங்கன்னா உலகத்துல 4வது மதமாக. எத்தனை நாடுகள்ல பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க?
இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாட்டுல மட்டும்தான் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க, இன்னொன்று நேபாள் இருக்கிறாங்க. 2 நாட்டுல மட்டும்தான் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 120 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 53 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் 10 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இதை இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை இந்து மதத்துக்கு உருவாகும். அதனாலதான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது. குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் விளக்கு பூஜை பண்றாங்க. குழந்தைகளை கொண்டு சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த மதம் இன்னும் எழுச்சி பெறும். இது ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2010 2020 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் வெறும் 12 கோடி தான் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் 35 கோடி பேர் ஆட் ஆயிருக்கிறார். வெறும் 10 ஆண்டுகள்ல 35 கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள். வெறும் 12 கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்துல ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளும். எங்கேயோ நடக்கக்கூடியதை நம்மூர்ல நடக்கும். அப்ப நம்முடைய மதத்தை போற்றி பேணி காக்க வேண்டிய உரிமை, கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயர பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது. அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும். வருகின்ற காலத்துல எந்த மதத்திற்கும் எதிரான மதம் இந்து மதம் கிடையாது. அயோத்தியில நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொன்னான். இன்னைக்கு பாருங்க, ராமர் அவருக்கு குழந்தை ராமருக்கு கும்பாபிஷேகம் செய்த பிறகு இங்க கும்பாபிஷேகம் பண்ணிருக்காரு. இது ஒரு பெருமை. 2024 அயோத்தியால பண்ணிருக்கு. ஆனா அயோத்தியாவுக்கும் 500 ஆண்டுகள் குழந்தை ராமர் 500 ஆண்டுகள் காத்திருந்தார். 500 ஆண்டுகள் காத்திருந்தார். கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது. வழக்கு மட்டுமே 140 ஆண்டுகள். அதுவரை இந்து சமுதாயம் பொறுமையாக இருந்தார். அவங்க சட்டத்தினுடைய உதவியை நாடுறாங்களோ தவிர சட்டத்தை கையில் எடுத்து ஏதாச்சும் பண்ணி ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று இந்து சமுதாயம் நினைக்கிறது. எல்லா பிரச்சனையும் அடிப்படையை தீர்த்து விட்டு கோவிலை எழுப்ப வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு 500 ஆண்டுகள் இந்து சமுதாயம் பாரத நாட்டிலே காத்திருந்து 140 ஆண்டுகள் சட்ட வழக்கு அதெல்லாம் நடத்தி 2024 ராமருக்கு கோவில் எழுப்பணும். இதுல ஆச்சரியம், சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை ராமரே வாதாடினார். பராசரன் ஐயா, நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர். ஐயாவுக்கு இன்னைக்கு 100 வயசு. 100 வயது இருக்கக்கூடிய பராசரன் ஐயா உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்து வாதாடிய பொழுது ஒரு நாள் கூட செருப்பு போடாம உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினார் பராசரன் ஐயா. காரணம் என்ன? 100 வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதர், சனாதன தர்மத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய பராசரன் ஐயா செருப்பு போடாம தான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்தினார். காரணம் என்னன்னா, இந்த கேஸே பார்த்தீங்கன்னா லார்டு ராம் வெர்சஸ் இன்னொரு குரூப். இந்த கேஸே குழந்தை ராமர் தனக்காக வாதாடினார். ஆனா குழந்தை ராமர் உச்ச நீதிமன்றத்தில் அவருக்காக பராசரன் ஐயா வாதாடினார். அப்ப பராசரன் ஐயாவே குழந்தை ராமராக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடின காரணத்திற்காக அவர் செருப்பு போடாம குழந்தை ராமராகவே உச்ச நீதிமன்றத்தில் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இந்த மண்ணில், பாரத மண்ணில் இருக்கு. நாம் எதை செய்தாலும் கூட ஆண்டவனுடைய துணையோடு தான் செய்கின்றோம். எதை செய்தாலும் ஆண்டவன் பார்க்கின்றான் என்கின்ற பயத்தோடு நம்பிக்கையோடு தான் நாம் செய்கிறோம். அப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு. மிக பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து இன்னைக்கு ராமருக்கு ஆலயம் எழுப்பிய பிறகு வைகுண்டபுரத்துல இந்த ஆலயத்தை நீங்கள் எழுப்பி இருப்பது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி பெருமைப்படக்கூடிய விஷயம். அந்த சொன்ன இன்னொரு பக்கம், குறிப்பா நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் சயின்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு எதற்காக இங்கிலாந்துல 53% மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்றால் அந்த மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று பெரியவர்களுக்கு தெரியாம போயிட்டு இருக்கிறது. ஒரு குழந்தைகிட்ட ஒரு மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது? ஏன்னா சயின்ஸ் படிக்கிறாங்க, ப்ரூஃப் கேட்கிறாங்க. கடவுள் இருக்காங்க, காட்டுங்க அப்படிங்கிறாங்க. நீங்க கடவுளை காட்டல அப்படின்னா நான் நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு குழந்தைகள் நம்ம பார்க்கிறோம், வேகமாக வளர்றாங்க, மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகம். அந்த வயசுல நாம் இருந்ததை விட நம்மை விட 10 மடங்கு 20 மடங்கு இருக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை போல அந்த மதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் குறிப்பாக தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு இருக்கு. மதுரை மாநாட்டில் நாம் எல்லாம் பேசிய பொழுது
மாநாடு முடியும் பொழுது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்கின்ற முடிவு செய்தார். 5 லட்சம் பேரும் பாடணும், அது ஒரு கின்னஸ் சாதனையாக நடத்தப்பட வேண்டும். மேடையிலே தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படியே கார் மேகம் அப்படியே கும்முன்னு வருது, மழை வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும், மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, நிச்சயமாக கந்த சஷ்டி கவசம் பாடி முடிக்கும் வரை மழை வராது. மதுரையில் ஒரு ஆச்சரியமான விஷயம், அப்படியே துளி உழுவுதுங்க, ஆனா மழை வரல. ஏன்னா மழை வந்த மழை அப்படியே அதை நின்று 1.5 மணி நேரம் கழித்து கந்த சஷ்டி கவசம் எல்லாம் பாடி முடித்த பிறகு மக்கள் போன பிறகு மழை வருகிறது. அப்ப கந்த சஷ்டி கவசம் ஒரு சாதாரணமான முருகபெருமானுக்காக பாடக்கூடிய ஒரு பாடலா, இல்லை அதிலே ஒரு மந்திரத்தினுடைய மர்மம் கந்த சஷ்டி கவசத்துல இருக்கா? இன்னைக்கு நல்லா நீங்க கந்த சஷ்டி கவசத்தை வீட்டுல பாடுறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சரவண பவ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். சரவண பவ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். சரவண பவ, சரவண பவ ஒரு மந்திர சொல். அப்படி சரவண பவ சொல்லும் பொழுது ஒரு மந்திர சொல். நமக்குள்ள அந்த ஒளியை நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நல்லா பாருங்க, சரவண பவன்ல முன்னாடி இருக்கக்கூடிய சாவ தூக்கி நான் பின்னாடி போடுறேங்க ஐயா. சரவண பவன்ல சாவ தூக்கி பின்னாடி போடுறேன். ரவண பவச, சா தூக்கி பின்னாடி போட்டா ரவண பவச. இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ராவ தூக்கி பின்னாடி போடுறேன். வனவ வசர. முன்னாடி இருக்கக்கூடிய வாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். நவப சரவ. நாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். பவச ரவண. முன்னாடி இருக்கிற பாவ தூக்கி பின்னாடி போடுற வசர வனவ. இப்ப உங்களுக்கு தெரியுமோ, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த சரணபவத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை இங்கே மாத்தணும்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். இது எங்க வருதுன்னாங்க ஐயா, முருகனுக்காக நீங்க பாடக்கூடிய அந்த மந்திர பாடல், அதுலயே இதை நீங்க படிப்பீங்க. ரா 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 ரீ ரூ 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 டும் 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 எல்லாம் அதுல இந்த வார்த்தையை சொல்வீங்க. ரவண பவச வனபவசர நவபசரவ பவச ரவண இதெல்லாம் சொல்லுங்க. எதற்காக 18ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு மந்திர பாடல்ல இந்த வார்த்தைகள் எதற்காக வருது யோசிச்சு பாருங்க. நாம சொல்ற நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்தவரை இது ஆண்டவனுக்கு நேரடியாக நாம் பேசக்கூடிய ஒரு மொழி. இதிலே விஞ்ஞானமும் இருக்கிறது, இதிலே மந்திரமும் இருக்கிறது, இதிலே இலக்கியமும் இலக்கணமும் ஆழ்ந்து இருக்கிறது. அதனாலதான் தமிழ் மொழி இந்த உலகத்தினுடைய செம்மையான மூத்த மொழி நம்ம சொல்றோம். ஏன்னா சரவண பவ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்துல அதை எப்படி தேவராய பெருமானையா கொண்டு வந்திருப்பாங்கன்னா, முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக மாற்றியிருப்பாங்க. முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக. கந்த சஷ்டி கவசம். அதுல கந்த என்கின்ற வார்த்தை நம்முடைய தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே 5 சென்டிமீட்டர் கீழே அங்க இருக்கக்கூடிய பகுதியை கந்த என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே. சஷ்டிங்கிறோம், சஷ்டி விரதம் இருக்கிறோம், சஷ்டி ஒரு நாள். சஷ்டிக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, சக்தி. சக்தி என்றால் நம்முடைய கந்த பகுதி சக்தி மாதிரி இருக்கிறனால தொப்பில் இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா அந்த பகுதி கந்த, அது அந்த பகுதி சக்தியை போல இருக்கும். கந்த சக்தி கவசம், கந்த சஷ்டி கவசமா மாறும். இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, சக்தியில் இருந்தால் தான் அகப்பெயர் வரும். அந்த வார்த்தை சக்தியில் இருந்தால் தான் அகப்பெயர் வருங்கிறது கிடையாது, சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். ஏன்னா சஷ்டியும் சக்தியும் ஒன்று. அப்ப பெண்கள் சஷ்டியிலே விரதம் இருக்கும் பொழுது அகப்பையில கருவிலே உயிர் உண்டாகும் என்கின்ற அர்த்தம். அதைத்தான் சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். கந்த சஷ்டி கவசம் படிக்கும் பொழுது நிச்சயமாக பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை உறுதியா எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது சரவண பவ என்கின்ற வார்த்தையில அந்த ஒளியை உங்கள் நாட்டை வைத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சக்தி பகுதி கந்த பகுதியில அதற்கான உயிரோட்டத்தை ஆரம்பித்து இப்ப பாருங்க, இது விஞ்ஞானம். நம்ம குழந்தைகள் இதெல்லாம் கேட்கிறாங்க, ஆனா நீ முருகனுக்கு போய் பாட்டு படிச்சா எப்படி முருகன் வருவார்? இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு உயிரோட்டமாக நம்முடைய சனாதன தர்மம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு விஞ்ஞான முறையில கடவுளை காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்து தர்மத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்திற்கு
இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக ஒரு தர்மம் இருக்குன்னா நம்முடைய இந்து தர்மம் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நமக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லா தர்மமும் என்ன பண்றாங்க பாருங்க. எல்லா தர்மமும் பொறுத்தவரை என்னுடைய தர்மத்தை நீ பின்பற்றவில்லை என்றால் நீ எதிரி அப்படிங்கிறது தான் மற்ற தர்மத்தினுடைய நோக்கம். மற்ற தர்மத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஆண்டவன் உருவாக்கி இருப்பது இந்த தர்மத்தில் பிறந்த நீங்கள் அதை அனுபவிப்பதற்காக. அப்ரஹாமிக் ரிலிஜன், கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நீங்கள் அதை அனுபவிக்க. ஆனா இந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் உங்களோடு சேர்ந்து இருந்து பயணிக்க என்கின்ற வார்த்தை. உயிர் இருக்கிற பொருளும் உயிர் இல்லாத பொருளும் சனாதன தர்மத்துல ஒன்றாக பார்க்கக்கூடிய பாவனை நமக்கு இருக்கு. உயிர்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதா, உயிர்களை உண்ணலாமா உண்ணக்கூடாதா, எல்லாம் இந்த தர்மத்தில் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமையாக நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து தான் அடுத்த 21, 22ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் இருந்து தான் உலக அமைதி இங்கிருந்தாங்க ஐயா போகுது. யோகா நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து உருவானது. இன்னைக்கு உலகத்துல 194 நாடுகள்ல ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினத்துல எல்லாரும் பங்கேற்கிறாங்க. அது நம்முடைய சனாதன தர்மத்துல இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடை. நாம் சொல்லுகின்றோம் 108 யோக நிலையில உங்கள் மனதுல உங்களால் அமைதி கொண்டு வர முடியும் நாம சொல்றோம். இன்னைக்கு ஐநா சபையில எப்படி யோகாக்கு ஒரு நாள் கொடுத்திருக்கிறாங்களோ அது போல் தியானத்துக்கு ஒரு நாள் கொடுக்க போறாங்க. அதற்கான ரெசல்யூஷனை மூவ் பண்ணிட்டாங்க. தியானத்துக்கு ஒரு நாள். தியானமும் நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து நாம் கொடுத்திருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சனாதன தர்மம் பாரத நாட்டில் நமக்கு மட்டும் இல்லை. நம்முடைய சனாதன தர்மம் பாரத நாட்டிலிருந்து உலக நாடுகளுக்கு, அது உலக அமைதியாக இருக்கட்டும், உலக மேன்மையாக இருக்கட்டும், நாம கொடுக்கிறோம். அதைத்தான் கடவுள்கிட்ட போய் கேட்கிறோம். கும்பாபிஷேகம் பண்றோம். கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கும்பத்துக்குள்ள என்ன வைப்போம். கும்பாபிஷேகம் குழந்தைங்கள இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்பவுமே விஞ்ஞானம் வேண்டும் என்று கேட்கிறீங்க. அப்ப அந்த கும்பத்துக்கு எங்கிருந்து பவர் வரும்? இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு ஸ்ரீராமருக்கு. இன்னும் 14 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ண. பட் எத்தனை பேருக்கு தெரியும் கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெல் பயிர், கும்பத்துக்குள்ள நீங்க வைக்கக்கூடிய நெல் பயிரை 14 ஆண்டுகள் கழித்து கும்பத்துக்குள் இருக்கக்கூடிய நெல்லை எடுத்து விதைத்தாலும் அது முளைக்கும். அப்ப 14 ஆண்டுகள் ஒரு கோவிலுடைய கும்பத்துக்குள் இருக்கக்கூடிய நெல்லுக்கு அவ்வளவு சக்தினா அந்த சக்தியை நீங்க உருவாக்குற. இந்த கும்பாபிஷேகமே பாத்தீங்கன்னா அது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ். அந்த சாமிக்கு மருந்து போடுறது, அந்த மருந்துல இருந்து அந்த கும்பத்தை வைக்கிறது, அந்த மருந்து எப்படி போடுறீங்க, அதற்கு கீழே ஒரு காப்பர் பிளேட்டு, எதெல்லாம் எனர்ஜியை கண்டக்ட் பண்ணுமோ அதெல்லாம் சாமிக்கு அடியில வைக்கிறீங்க. அந்த மருந்து வச்சு அந்த சாமியை பேக் பண்றீங்க. அதன் பிறகு கும்பத்துக்கும் சாமிக்கும் ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி போட்டு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறீங்க. கும்பத்துக்குள்ள நெல் வைக்கிறீங்க. கும்பத்துக்குள்ள எதற்கு நெல் வைக்கின்றோம் என்றால் அந்த நெல் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் அந்த கோவில்ல சக்தி இருக்கிறது என்கின்ற அர்த்தம். அதனால அந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி பாலாலயம் செய்யும் பொழுது அந்த கும்பத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய நெல் அதை எடுத்து விதைச்சிங்கன்னா முளைக்கும். எந்த தர்மத்திலும் இல்லாத ஒரு சாதனை சனாதன தர்மத்தில் இருக்கு. ஏன்னா மந்திரத்தின் மூலமாக, மந்திரம்ங்கிறது வெறும் வாய் மட்டுமல்ல, சரவணபவன் வாயில சொல்றாங்க, அதன் மூலமாக ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறீங்க. மணி அடிக்கிறீங்க, அதுல ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறீங்க. தீவார்த்தனை காட்டுறீங்க, அதிலே ஒரு எனர்ஜி ஏற்படுத்துறீங்க. பூ வைக்கிறீங்க, அதிலே வாசனையில ஒரு எனர்ஜி ஏற்படுத்துறீங்க. கடவுளுடைய 5 முக்கியமான சென்சஸுக்கும் 5 விதமான விஷயங்களை நீங்கள் கொடுத்து அந்த கடவுளை எப்பொழுதுமே வைப்ரேஷன் வச்சிருக்கு. அந்த கும்பமும் எனர்ஜைஸ்டா வைப்ரேஷனா இருக்கு. அப்ப எப்ப நீங்க கோயிலை போய் கடவுளை பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்க எடுக்கிறீங்க. நீங்க நல்ல மனசோடு வெளியே வர்ற. அதான் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய மகத்துவம். சரியான நபர்கள் செய்யணும், சரியான முறையில செய்யணும். தேர்ந்த வல்லுநர்கள் மட்டும்தான் கும்பாபிஷேகத்தை கைவிடணும். இதெல்லாம் தாண்டி இன்னும் போனீங்கன்னா ஒரு கோவில் கட்டுவதே ஒரு நெல்லை அடிப்படையாக வைத்து, ஒரு நெல் மணி. ஒரு ஊர்ல அந்த காலத்துல இப்பெல்லாம் இல்லைங்க, பெரியவங்க போய் எப்படி கோவில் கட்டுவீங்கன்னா எங்கே கோவில் கட்டணுமோ அங்க வருவாங்க. கோவில் கட்டுறதுக்கு பக்கத்துல எங்க நெற்பயிர் இருக்கோ அங்க போவாங்க. அங்க இருக்கக்கூடிய நெல் எடுத்து அந்த மணி எடுத்து சரியான ஒரு நெல்மணி எடுப்பாங்க. 8 நெல்மணியை ஒன்னா சேர்த்துனீங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த கோவில் இருக்கக்கூடிய எல்லா அகலமும், கோவில் இருக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்டும் 8 நெல்லை வச்சீங்கன்னா என்ன லென்த் வருமோ அதை ஆதாரமாக அடிப்படையாக வைத்துத்தான்
ஒரு கோயிலே கட்ட முடியும். சோ ஒரு கோவிலினுடைய அடிப்படை தன்மை என்பது அந்த ஊர்ல விளைந்த ஒரு நெல் மணியினுடைய லென்த் என்ன இருக்கோ அதை அடிப்படையாக வைத்து தான் அந்த கோவிலினுடைய லென்த்தை நீங்க கட்ட முடியும். அவ்வளவு சயின்ஸ் நம்ம கட்டுது. அதையெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரும். அதையெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். 190 கோடி பேர் என்னை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். உலகத்துல 3வது பெரிய மதமாக கடவுள் இல்லை என்கின்ற மதம் உருவெடுத்திருக்கிறது. அதையெல்லாம் மாற்றணும். இந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தினுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்ம இருக்குதுங்க. ஆயுர்வேதம் நம்ம இருக்கக்கூடிய சித்தா, நம்ம இருக்கக்கூடிய மருந்து முறைகளாக இருக்கட்டும், வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாருமே சொல்ற ராமராஜ்யம், அது ஏன் சிவராஜ்யம்னு சொல்ல யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரு கடவுள் வந்து ராஜாவாக இருந்து ஆட்சி செய்து எப்படி அந்த ஆட்சி இருக்க முடியும் என்று காட்டிய ஒரே கடவுள் ஸ்ரீராமன். அதனால ஸ்ரீராம ராஜ்யம்னு சொல்றோம். ராமன் மட்டும்தான் கடவுளாக இருந்து மனிதனாக இருந்து ஒரு ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறார். அப்ப நயினார் சொன்னது போல ஒரு மக்களாட்சியில் இருக்கும் பொழுது ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஸ்ரீராமன் ஒரு இலக்கணம். அநியாயம் நடந்த பொழுது எப்படி அதை கொடுத்துக் கொண்டார், சட்ட திட்டத்துக்கு எப்படி காப்பாற்றினாரு, அவருடைய சொந்த அப்பா அவருக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்ன பதவியை கொடுக்காத பிறகு எப்படி நடந்து கொண்டார், தன்னுடைய அன்னை தன்னுடைய தம்பிக்கு அதை கொடுக்கும் பொழுது கூட எப்படி ஊர் மக்கள்லாம் பகல்ல போனார்னா அவரை வந்து ராமா காட்டுக்கு போகாதே என்று சொல்லிவிடுவார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இரவுல அந்த ஊர்ல இருந்து காட்டுக்கு போறார். பகல்ல போனா ஸ்ரீராமருக்கு வந்து அவ்வளவு அந்த ஊர்ல எழுச்சி. ஸ்ரீராமர் பகல்ல காட்டுக்கு போனா யாரும் விட மாட்டாங்க. மக்கள் வந்து ஸ்ரீராமனை குறுக்காட்டி விடுவார். அதனால இரவுல போறார், யாரும் என்னை கலக்க கூடாது. ஸ்ரீராமருடைய வாழ்க்கையில ஒரு விஷயமும் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு தம்பிகிட்ட எப்படி நடந்துகிட்டார், அப்பா அம்மா எப்படி நடந்துகிட்டார், ராஜாவாக எப்படி நடந்துகிட்டார், ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட எப்படி சண்டை போட்டார், யுத்தத்தை எப்படி நடத்தினார், அவருக்கு இருக்கக்கூடிய சிஷ்யர்களை எப்படி நடத்தினார், எப்படி கோபப்பட்டார், எப்படி கோபப்பட. ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவ்வளவு குணாதிசயங்களை நம்முடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்ரீராமனை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சனாதன தர்மத்துல கடவுளுடைய பெயரை நம்ம வைக்கிறோம். கல்யாண ராமன் கடவுளுடைய பெயரை வைக்கிறோம். அண்ணா சொன்னாங்க, ராமருடைய பெயரை வைக்கிறோம், முருகனுடைய பெயரை வைக்கிறோம். காரணம், அந்த ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக அப்படி சொன்னார். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு இதுல போட்டிருக்கிறாங்க. ஆனா நான் உண்மையை சொன்னா அது அரசியல் கிடையாது. ஆனா தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊருக்கு அளவுக்குனாச்சும் ஸ்ரீராம ராஜ்யமா இருக்கான்னு பாருங்க. கிடையாது. குடும்பத்திலே எப்படி ஸ்ரீராமன் இருந்தார் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பம் எப்படி அவர்களே ஆட்சியாக இருக்கிறாங்க ஒத்துப்பார். எங்கேயுமே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான். ஆனா இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்களான்னு பாருங்க. கிடையாது. ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசினா கேட்பாங்க அப்படிங்கறத 100 மார்க் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் அப்ப என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும். ஓட்டு வாங்குறது என்ன பேசணும் நல்லா தெரியும். எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும். ஒரு அரசியல்வாதிகளுடைய பேச்சை நல்லா பாருங்க. முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏளனமா இருக்கும். அதான் ஓட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன, 2வது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா, 3வது வருஷம் தாயி எங்க இருக்கிறீங்க, 4வது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க, 5வது வருஷம் காலில் விழுந்துடுறேன். ஒரு அரசியல்வாதியினுடைய 5 வருஷம் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பாங்க. 3வது வருஷத்துல அப்படியே உங்க பக்கத்துல வந்துருவாங்க. 5வது வருஷம் ஊர் விழா, தெருவிழா, பெருவிழா எல்லாத்தையும் வந்து பங்கேற்பாங்க. நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வார்த்தை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் PhD பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம். அதை சிந்தித்து வாக்களிக்கும். ஓட்டு போடும் பொழுது சிந்தித்து வாக்களிக்கும். எந்த கட்சி, எப்படிப்பட்ட தலைவர், என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க. நமக்கு இல்லை ஐயா, ஓட்டு போடுறது நமக்காக இல்லைங்க ஐயா, குழந்தைகளுக்காக. உங்களுக்கான ஓட்டை உங்க அப்பா போட்டாங்க. உங்களுடைய தந்தையும் தாயும் நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை அவங்க ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஓட்டு போறது உங்களுக்காக கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்காக. உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போறோம். எந்த மாற்றமும் 5 வருஷத்துக்கு நடக்காது. ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்கக்கூடிய ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும். யார் இந்த சனாதன தர்மத்தை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க? தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க சமீபத்தில் பாருங்க,
திருப்பத்தூர்ல கேட்கிறாங்க, இன்னைக்கு வந்து கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க. விநாயகர் சிலையை உடைத்தது நாமா? விநாயகர் சிலையை உடைத்தது யார்? விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார்? நாமா? இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா, இயக்கமா, சித்தாந்தமா? ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா? அவருடைய கட்சியா, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா? கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா? முதலமைச்சருடைய கட்சியா, அவர் சார்ந்த சித்தாந்தமா? சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேல ஏறினாங்க, முதலமைச்சருடைய பையன் மேல ஏறினாங்க. சனாதன தர்மமும் ஹெச்ஐவியும் ஒன்று நாம சொன்னோமா? முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவரு பையன் சொன்னார். எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா? இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனும்? அன்பு சொந்தங்களே, இது எல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்திலே உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள், இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்கும் தெரியும். உலக அளவில் நம்ம 120 கோடி தான், 4வது இடத்துல தான் இருக்கிறோம். 4வது இடத்துல தான் இருக்கிறோம். இஸ்லாமிய மதம் என்று அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழ்கின்ற உலகமாக இது மாறத்தான் போகுது. அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கே பாருங்க, ஈரான்ல நியூக்ளியர் ரியாக்டர் யாரு கொண்டு போடுறான்? அமெரிக்காக்காரன் கொண்டு போறான், இஸ்ரேல் கொண்டு போறான். அது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சண்டையாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அது மனிதர்களுக்கும் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையாக இல்லை. எதற்காக ஆபரேஷன் சிந்தூர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகின்றோம்? எதற்காக இல்லை? அவன் வந்து நம்ம மக்கள் அடிச்சா நாம போய் அடிச்சோம், அது இல்லை. நம்முடைய மக்களை பெஹல்காம்ல ஏப்ரல் 22ஆம் தேதி மதத்தின் அடிப்படையிலே கொண்டார்கள். மதத்தின் அடிப்படை 26 பேருக்கு தனியா பிரிச்சு, என்ன மதம்? இந்து மதமா? இந்த பக்கம் வந்து நெல். 26 பேர் இந்து மதத்தை சார்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பிரச்சனையை ஆரம்பிப்பவர்கள் நாமா, அவர்களா, தீவிரவாதிகளா? அதற்கு பதிலுக்கு பதில் பாரதம் தாக்குகின்றது. ஆபரேஷன் சிந்து நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தோம். இதெல்லாம் நம்ம விட்டு பார்க்கணும். அதனால் சனாதன தர்மம், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு நம்முடைய தர்மத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுல கட்டாயமாக கம்பராமாயணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சஷ்டி அன்னைக்கு கண்டிப்பா கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணும், பாட வைக்கணும். கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு மகாபாரதத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குழந்தை இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ்ல நீட் கோச்சிங், 8ஆம் கிளாஸ்ல ஐஐடி கோச்சிங், 6ஆம் கிளாஸ்ல சிவில் சர்வீஸ் கோச்சிங். நான் கேட்டேங்க, 6ஆம் கிளாஸ் போய் பிள்ளைக்கு சிவில் சர்வீஸ் எழுத தெரியுமா? 6ஆம் கிளாஸ்ல ஐஏஎஸ் கோச்சிங் ஆரம்பிக்கிறீங்க. இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்றாங்க? எவ்வளவு படித்தாலும் தந்தை தாயை சரியாக பராமரிப்பது கிடையாது. தன்னுடைய மதத்தை அந்த குழந்தை காப்பாற்றுவதில்லை. அதனால் இது சமய மாநாடு என்கின்ற காரணத்தினால, அதுவும் கன்னியாகுமரி என்கின்ற இந்த அற்புதமான மண்ணில் வியர்வையை, ரத்தத்தை கொடுத்து சனாதன தர்மத்தை காப்பாற்றியவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. மதமாற்றம் என்கின்ற தேசிய அபாயத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். லவ் ஜிஹாத் என்கின்ற வார்த்தைக்குரிய முழு பொருளை உணர்ந்தவர்கள் இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருக்கிறார்கள். அதனால்தான் நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த மதமும் நமக்கு போட்டியாளர் கிடையாது. அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் மதம் அவங்களுக்கு பெருசு, நமக்கு இந்து மதம் பெருசு. நாம் எந்த மதத்தையும் ஏளனம் படுத்த போவது கிடையாது, எந்த மதத்தையும் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. எல்லா மதத்தையும் கௌரவமா தான் பார்க்கணும். ஆனா அப்படி பேசும் பொழுது இந்து மதத்தை கோட்டை விட்டு விடக்கூடாது. எல்லா மதமும் சம்பந்தம், எல்லா மதத்தையும் பெருமையா பார்க்கணும். எந்த மதத்தையும் நாம் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. அப்படி இருந்தும் இந்து மதத்தை நீங்கள் கோட்டை விட்டு விடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தில் உங்களிடம் சில கருத்துக்களை வைப்பதற்கு இன்று ஒரு பெரிய வாய்ப்பு இந்த கன்னியாகுமரியில் கிடைத்திருக்கிற அன்பு சொந்தங்களே. அதனால் நான் இன்னொன்னு சொன்னங்க ஐயா, குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும், ருத்ராட்ச கோட்டை கொண்டு போகணும். தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாரு, இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க, சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு. அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். ஐயா, குடும்பத்துல என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில 1960-70 காலகட்டத்தில் டீச்சரா இருக்கார். முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில கொண்டு வந்தவர் அவர், தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு. எதற்குனா, ஒரு பள்ளிக்கூடத்துல
மில்லு ஓனர் வந்து மேலையும் மில்லுல வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சாக்குப்பையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க காதல வைர கடுக்கன் போட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வரும். ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருவூரினுடைய குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கின்றோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுதுன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டை அழி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்டை வீங்கினா நமக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல வேர்வை அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சேன். யாரு காதுல சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதுல சுத்துறாங்க. அதனாலதான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியணும். அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்க நயினார் அண்ணன் இருக்கிற எல்லோரும் எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து, ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காத பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க. அது மத சார்பின்மை கிடையாது. அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். அதனால நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்க வச்சு விடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும், அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லிக் கொடுக்கும். அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத, ருத்ராட்ச கொட்டை போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம். அன்பு சொந்தங்கள், நிச்சயமாக இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்வீங்க. வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம். நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க. சனாதன தர்மத்தை காக்கக்கூடிய கட்சிக்கு, கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க. நம்ம பேசவே முழுமையாக சூரியன் மறைந்து அஸ்தமனமாகிருக்கிறார். அதையும் 2026 நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த அற்புதமான ஊர் வைகுண்டபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீராமருக்கு பெரிய ஒரு மரியாதை செய்து இந்த அற்புதமான ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.